ஆ? ம். யாரா இருக்கும்? வணக்கம் மேடம். வணக்கம் ராமு. ஆமா, நீங்க என்ன இங்க? ம். சார் வீட்ல இல்லைங்களே! ஆஃபீஸ் போயிருக்காரு. ஆ, ஆ, ம். அது இருக்கட்டும். உங்கள வேலைக்கு வர வேணான்னு சொல்லிட்டதா சார் என்கிட்ட சொன்னாரே! என்னாச்சு? ஆமா மேடம். அந்த விஷயத்த பத்தி பேசலான்னு தான் உங்கள பார்க்க வந்தேன். இங்க பாருங்க. வேலை விஷயமா பேசுறதா இருந்தா, ஆஃபீஸ்ல போய் சார் கிட்ட நேரடியா பேசணும். அப்படி இல்லையா, சார் வீட்ல இருக்கும்போது நேரடியா வந்து பேசுங்க. சார் வீட்ல இல்லாதப்போ, இப்படி என்கிட்ட வந்து பேசுறதெல்லாம் சரியில்ல. மேடம், நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் மேடம். நான் சொல்றதையும் கேளுங்க மேடம். சரி சொல்லு. என்ன விஷயம்? நான் இதுக்கு முன்னாடிலாம் வரும்போது, என்ன உள்ள கூப்ட்டு, டீ வேணுமா, காஃபி வேணுமான்னு அக்கறையா கேட்பீங்க. என்ன சாரு வேலைய விட்டு தூக்குன உடனே, நான் உங்களுக்கு 3வது மனுஷன் மாதிரி தெரியறேன்ல? உங்ககிட்ட 4, 5 வருஷமா டிரைவரா வேல பார்த்துருக்கேன் மேடம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம். சாரி ராமு. உள்ள வா. உட்காரு. ம். சரி, என்ன குடிக்கிற? காஃபியா? டீயா? எதுவா இருந்தாலும் பரவால்ல மேடம். சரி. ஒரு 2 மினிட்ஸ் இரு. நான் போய் எடுத்துட்டு வந்துர்றேன். ம். இந்தா. ம். சரி, இப்ப சொல்லு. என்னதான் உன்னோட ப்ராப்ளம்? ஆஃபீஸ்கார நீ பெர்சனல் யூஸ்க்காக எடுத்துட்டு போனதா அவர் சொன்னாரு. ஆஃபீஸ்கார எதுக்கு நீ உன்னோட பெர்சனல் வேலைக்காக யூஸ் பண்ண? ஆமா மேடம். ஒரு அவசரத்துக்காக தான் கார என் பர்சனல் விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டேன். இத தெரிஞ்சதும் சாரு என்ன வேலைக்கு வர வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனா, எதுக்கு இத பண்ணேன்னு சார்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா, சார் அத கேட்கவே இல்ல. அப்படியா? சரி, இப்ப நான் கேக்குறேன். எதுக்காக அந்த கார யூஸ் பண்ண? என் தங்கச்சிக்கு டெலிவரி டைம் வந்ததுனால எங்க வீட்ல தான் தங்கியிருந்தா. திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி என் தங்கச்சிக்கு இடுப்பு வலி வந்துருச்சு. உடனே என்னோட ஒய்ஃபு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணா. ஆனா, ஆம்புலன்ஸ் சரியான டயத்துக்கு வரவே இல்ல. கரெக்ட்டா நான் அந்த டைம்ல ஆஃபீஸ் வேலையா என் வீட்டு பக்கம் போய்க்கிட்டு இருக்கும்போது, என் ஒய்ஃபோட கால் வந்துச்சு. விஷயம் தெரிஞ்சதும் உடனே கார் எடுத்துக்கிட்டு நான் என் வீட்டுக்கு போயிட்டேன் மேடம். வீட்டுக்கு போனதும் என் தங்கச்சி இருந்த நிலைமைய பார்த்து, அதே கார்லயே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு என் தங்கச்சிய உடனே கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணிட்டேன். இத பார்த்துட்டு நம்ம ஆஃபீஸ்ல இருக்கிற யாரோ, நானு பர்சனல் யூஸுக்கு கார் யூஸ் பண்ணேன்னு நம்ம சாருக்கு ஃபோன் பண்ணி என்ன மாட்டி விட்டுட்டாங்க மேடம். நானும் நடந்த எல்லாத்தையும் சார்ட்ட சொல்லலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா சார் என் மேல இருந்த கோவத்துல என்ன ஏதுன்னு கூட கேட்காம என்ன வேலைய விட்டு தூக்கிட்டாரு. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல மேடம். இப்படி சடனா என்ன வேலைய விட்டு தூக்குனதுனால என் குடும்பமே நடுத்தெருவுக்கு வந்துரும் போல மேடம். நான் கார எந்த சூழ்நிலைக்காக எடுத்து யூஸ் பண்ணேன்னு சாருக்கு நீங்க தான் புரியிற மாரி சொல்லணும் மேடம். அதுக்கப்புறம் சார் என்ன முடிவெடுக்கிறாரோ அத நான் ஏத்துக்கிறேன் மேடம். நீங்க எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க மேடம். நான் திரும்பவும் இந்த ஜாப்ல சேரணும் அப்படின்னா, அது உங்களால மட்டும் தான் முடியும் மேடம். நீங்க மட்டும் சார்கிட்ட சொன்னீங்கன்னா, சார் கண்டிப்பா கேட்பாரு மேடம். சாரு நடந்த விஷயம் என்னன்னு தெரியாம தான் கோவத்துல என்ன வேலைய விட்டு தூக்கிட்டாரு. அப்படியா? இவ்ளோ நடந்திருக்கா? சரி, நான் இன்னிக்கே சார் கிட்ட பேசுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஏதோ கோவத்துல தான் உன்ன வேலைய விட்டு தூக்கியிருப்பாரு. அவருக்கு உன்னோட சிச்சுவேஷன் தெரிஞ்சிருக்காது. கவலைப்படாத. நீ உன்னோட தங்கச்சிய ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க தான் கார எடுத்துக்கிட்டு போனேன்னு சார் கிட்ட சொல்றேன். நீ இருந்த நிலைமையில யாரா இருந்தாலும் சரி, அப்படிதான் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்த பத்தி சரியா தெரிஞ்சுக்காம சார் உன்ன வேலைய விட்டு தூக்குனது கரெக்ட் இல்ல. நான் நைட்டு சார் கிட்ட பேசிட்டு உன்ன திரும்பியும் வேலையில சேர்த்துக்க சொல்றேன். ம். உன் வேலைக்கு நான் கேரண்டி. நீ தைரியமா வீட்டுக்கு போ. சரிங்க மேடம். அப்ப நான் கிளம்புறேன். உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் நிம்மதியா வீட்டுக்கு கிளம்புறேன். நான் தான் சொல்றேன்ல. நீ தைரியமா உன் வீட்டுக்கு போ. சார் ஏதோ மத்தவங்க பேச்ச கேட்டு தான் சார் உன்ன வேலைய விட்டு தூக்கியிருப்பாருன்னு தோணுது. நீ கவலைப்படாத. நீ தைரியமா போ. நான் உண்மைய சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறேன். சரிங்க மேடம். அப்ப நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ம்.
வாங்க. ம். ஆ. இந்த ஃபைல எடுத்துட்டு போய் கபோர்டுக்குள்ள வச்சிரு. சரிங்க. அ, என்னங்க, ம். உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணுங்க. என்ன சொல்லு? நம்ம டிரைவர் ராமுவ எதுக்குங்க வேலைய விட்டு நிப்பாட்னீங்க? அது நம்ம கார எடுத்து அவன் பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கான். அப்படியாங்க? எதுக்குங்க யூஸ் பண்ணாராம்? எதுக்குன்னு சரியா தெரியாது. நம்ம ஸ்டாஃப் ஒருத்தர் தான் டிரைவர் ராமு அவர் இஷ்டத்துக்கு நம்ம காரை யூஸ் பண்ற விஷயத்தையே சொன்னாரு. அதான் அவன வேலைய விட்டு தூக்கிட்டேன். இன்னைக்கு அந்த டிரைவர் ராமு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாருங்க. அப்படியா? அவன் எதுக்கு இங்க வரணும்? உங்கள பார்த்து பேச நீங்க டைம் குடுக்கலன்னு தான் அவர் இங்க வந்தாருங்க. அவர் தங்கச்சிக்கு ஆஹா. பிரசவ வலி வந்ததால தான் நம்ம கார்ல அந்த பொண்ண கூட்டிட்டு போய் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காரு. அந்த மாரி சூழ்நிலையில யாரா இருந்தாலும் அப்படித்தானே பண்ணணும்னு தோணும். அவரும் அதுதான் செஞ்சிருக்காரு. இதுல தப்பென்ன இருக்கு? இத பத்தி முழுசா தெரியாம அவர வேலைய விட்டு தூக்குனது கரெக்ட் இல்லங்க. 4, 5 வருஷமா நம்மளையே ம். நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்படி திடீர்னு அவர வேலைய விட்டு தூக்கிட்டீங்கன்னா, அவர் எப்படி குடும்பம் நடத்துவாரு? சரியான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால தான் அவங்க தங்கச்சியும் குழந்தையும் நல்லா இருக்காங்க. குழந்தை ம். பொறந்திருக்கிற நேரத்துல போய் அவருக்கு வேலை இல்லாம போச்சுன்னா, அவருக்கு ரொம்ப சிரமமா இருக்குங்க. ஓ! அப்படியா? நடந்த விஷயம் எதுவும் தெரியாம நான் அவன வேலைய விட்டு தூக்கிட்டேன். நான் என்னமோ அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நம்ம கார எடுத்துட்டு ஊர சுத்திட்டு இருக்கானோன்னு தப்பா நெனச்சுட்டேன். நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம கார் எடுத்துட்டு போனான்னு தெரிஞ்சிருந்தா நான் வேலைய விட்டே அனுப்பியிருக்க மாட்டேன். இந்த விஷயத்த உங்ககிட்ட நேர்ல பார்த்து எப்படியாவது சொல்லணும்னு தான் அவர் உங்கள பார்க்க வந்திருக்காருங்க. ஓ! அப்படியா? சரி. நாளைக்கு அவன வந்து திரும்பவும் வேலையில ஜாயின் பண்ணிக்க சொல்லு. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்றத விட, நீங்களே ஒரு வார்த்தை அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க. ம். சரி. நானே அவனுக்கு ஃபோன் பண்ணி வேலைக்கு வர சொல்லிடுறேன். ம்.